வணக்கம் மக்களே, வெல்கம் டு சாரால் ஜேக்கப் எஸ்டேட் லைஃப். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? இன்றைக்கும் நம்ம தோட்டத்தில் ஒரு வித்தியாசமான சமையல் இருக்குது, பார்க்கலாமா? இன்றைக்கி சேமன் கீரை தான் சமையல். இது பேர் தான் சேமன் கீரை. இது எங்கே தெரியுமா வளரும்? ஸ்ரீலங்கா மாதிரி இடங்களில் நிறைய கிடைக்கிது. இது மலைப்பகுதியில் நிறைய கிடைக்கும். இந்த கீரை பார்த்துருப்பீங்க, அந்த ரோட்டு ஓரத்துலலாம் ஊருக்கெலாம் போகிற வழியில் தண்ணி நிறைய இருக்கிற இடத்துல அப்படியே ஃபுல்லாக வளர்ந்துருக்கும். இது பெருசு எடுக்கக்கூடாது, இந்த மாதிரி எலசாக இருக்கிற கீரையே எடுக்கணும். எடுத்துகிட்டு இதை கீரை கடையிற மாதிரியே கடைஞ்சி சமைப்பாங்க. இதில் என்ன ஒரு பிரச்சனைனா, புளி கொஞ்சம் ஊற்றணும், இல்லைன்னா அரிக்கும், நாக்கு அரிக்கும். இது ரொம்ப குளிர்ச்சியான கீரை, உடம்புக்கு ரொம்ப நல்லது. இது சாதாரணமாக கீரை கடையிற மாதிரியே சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய், புளியெல்லாம் போட்டு கடைஞ்சிட்டு தாளிச்சிடணும், அவ்வளோதான். முக்கியமாக இது ரொட்டிக்கு சாப்பிடுவாங்க. ஸ்ரீலங்காவை பொறுத்த வரைக்கும் தேங்காய் ரொட்டி அதை செஞ்சு இது கூட வச்சு நம்மளும் அடிக்கடி போட்டிருக்கோம் ரொட்டி. ஆமாம், ரொட்டி நாங்கள் அடிக்கடி போடுவோம். இந்த கீரைக்கு நம்ம ரொட்டி இன்றைக்கி செய்ய போகிறோம். எனக்கு பிடிச்ச சாப்பாடு ரொட்டி. ஆமாம், இது நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கிறேன். இந்த கீரை ரொட்டிக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இதுதான் ஃபஸ்ட் டைம் நாங்கள் சமைக்கிறோம். இவ்வளோ நாள் இங்கே இருக்கிறோம், இந்த கீரை எடுத்து சமைச்சதில்லை. நான் சந்தைக்கெலாம் போகும்போது பார்த்துருக்குறேன். இந்த கீரை இதை இப்படி தான் விற்பாங்க, இப்படி சுருட்டி விற்பாங்க. இப்போ இன்றைக்கி தான் ஒருத்தங்க கொடுத்தாங்க இந்த கீரையை, அவங்க ஊர்லேருந்து எடுத்துகிட்டு வந்து. இது என்னன்னா, இந்த கீரையை பறித்த உடனே சமைச்சா ரொம்ப நல்லாயிருக்கும், எடுத்து வைக்கக்கூடாது. இப்போ எங்களுக்கு இது கிடச்சிருக்குது. இப்போ இதை எப்படி க்ளீன் பண்ணோன்னா, இந்த நரம்பு எல்லாம் எடுத்துடணும். இந்த இலையை மட்டும்தான் அதை இப்படி எடுப்பாங்க. அதை இப்படி கிழிச்சு எடுக்கணும். இந்த நரம்பு மட்டும் அப்படி தெரியும். இப்படி எடுத்துகிட்டு இதை இந்த மாதிரி முள் மாதிரி தெரியுது பார்த்தீங்களா, அது மாதிரி இப்படி எடுக்கணும். சில பேர் பருப்பு போட்டும் இதை கடைவாங்க. இப்போ நம்ம ரொட்டிக்கு பருப்பு போடல, இதை இந்த மாதிரி. இப்போ இந்த கீரையை மட்டும்தான் நம்ம செய்ய போகிறோம். நம்ம தோட்டத்தில் இந்த மாதிரி அடுப்பு பற்ற வச்சு சமைக்கிறதுன்றது எவ்வளோ சந்தோஷமான விஷயம். நிறைய பேருக்கு இந்த அடுப்பெல்லாம் பற்ற வச்சு பழக்கமே இருக்காது, டிவி வீடியோஸில் தான் பார்த்துருப்பாங்க. எங்களுக்கெல்லாம் ஒரு ஆசை இருக்குது, இந்த மாதிரிலாம் விறகு வச்சு அடுப்பு பற்ற வச்சு சமைக்கணும்னு. அது நாங்கள் அப்பப்போ நிறைவேற்றிப்போம் இந்த ஆசையை. அடுப்பில் சமைக்கணுன்னா முதல்ல நல்லா காஞ்ச விறகாக நம்ம தேடி எடுத்து வச்சுக்கணும். நாங்கள் நம்ம தோட்டத்தில் இருக்கிற மரங்களில் இருக்கிற விறகெல்லாம் சேர்த்து வச்சுப்போம் இந்த மாதிரி அடுப்பில் சமைக்க. இது இங்கே நம்ம தோட்டத்தில் எங்கே இருக்குதுன்னா, அட்டைக்கான்னு சொல்லுவாங்க. அட்டை நிறைய இந்த மாதிரி இடத்துலலாம் அட்டை இருக்கும். ஏன் தெரியுமா? சதுப்பு நிலம், அதாவது தண்ணி சொதன்னு அந்த சகதி இருக்கிற இடத்துல தான் இது வளரும் எப்பவுமே. அதனால் இது இது இருக்கிற இடம் அட்டை இருக்கும், அங்கே வேறு போக முடியாது நம்மளால். ஆனால் இந்த கீரை நமக்கு இன்றைக்கி வந்துடுச்சு நல்லபடியாக. தண்டம் போடணுமா? இங்கே பாருங்கள், ஏலக்கண்ணி அதை தண்டை உடைக்கிறாங்க, இந்த நாரே. இப்போ ரொட்டிக்கு ஒரு பேக்ரவுண்ட் கொடுக்கும். நம்ம அடிக்கடி ரொட்டின்றோம். ஸ்ரீலங்காவில் அந்த ரொட்டி ரொம்ப ஃபேமஸ். எங்கன்னா மலையகத்தில் தான் பயங்கர ஃபேமஸ் ரொட்டி. ரொட்டி மலையகத்தில் தான் பயங்கர ஃபேமஸ் அது. ஏன்னா எல்லோரும் என்ன பண்ணுவாங்கன்னா, காலையில் ஒரு ரொட்டியை சாப்பிட்டு போயிட்டாங்கன்னா சாயந்தரம் வரைக்கும், மத்தியானம் வேலை முடிச்சுட்டு வரைக்கும் வயிறு கும்முன்னு அடிச்சிருக்கும் அப்படின்னா. காலைல 2 ரொட்டியை சாப்பிட்டு வந்தாங்கன்னா மத்தியானம் வீட்டுக்கு போகிற வரைக்கும் வயிறு ஃபுல்லாக கும்முன்னு இருக்குமா. அது ஏன் தெரியுமா? அதில் தேங்காய் பூ இருக்குது. அதுக்கப்புறம் இந்த ரொட்டி மாவு கொஞ்சம் ஹெவி தான், எப்போவுமே மைதா தானே. அன்றைக்கும் நீங்கள் வீடியோ போட்டதில் கமெண்ட் போட்டுருந்தாங்கன்னா பட்டர் போடக்கூடாதுன்னு நிறைய பேர் கமெண்ட் போட்டிருந்தாங்க. அந்த இதுக்கு ரொட்டிக்கு நாங்கள் போட மாட்டோம், நீங்கள் என்ன போடுறீங்க? அது நம்ம விருப்பம்தான், தேவைப்படுறவங்க போட்டுக்கலாம். அது இது ரொட்டிக்கு ஏன் பட்டர் போடுறாங்கன்னா, மாவு பிசைய நல்லா சாஃப்டாக இருக்கும்னு. ஒருவேளை அவங்களாம் பிசையும் போதே சாஃப்டாக பிசைஞ்சிருவாங்க போல. அது பட்டர் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தான். எல்லாரும் பட்டர் போட முடியாது, எண்ணெய் போட்டு தான் பிசைவாங்க.
ஆனால் அந்த ரொட்டின்றது மலையக அதாவது இந்தியன் தமிழ்ஸுக்கு மத்தியில் தான் ரொம்ப ஃபேமஸான ஃபுட். அது எப்படி வந்து இந்தியன் தமிழ்ஸுக்கு இது பழகுனாங்கன்னு தெரியல. இது டேஸ்ட் தான் இல்லை, இந்தியன் தமிழ்ஸாக இந்தியாவில் இந்த ரொட்டி செய்கிற பழக்கம் இருக்கான்னு தெரியலையே. இந்தியாவில் தெரியல. அதிகம். இப்போ இதை நாங்கள் வந்து நல்லா கழுவிட்டு சட்டியில் போட்டு நம்ம எப்பவுமே வேக வைக்கிற கீரை மாதிரியே வேக அது போடுவோம். போதுமா? அது காட்டு போதும். தண்டு போடலையா? தண்டு இதை உரிச்சாங்க, அதுவும் போட்டு வேக விடணும், அவ்வளோதான். இங்கே மலை மேலே இருக்கிற மக்கள் சில நேரத்தில் வீட்டில் ஒன்றும் இல்லாமல் இருக்கலாம், கடைக்கு பக்கத்தில் டக்குன்னு போய் வாங்க முடியாது. அந்த நேரங்களில் இந்த கீரைலாம் தோட்டத்தில் இருக்கும். அப்போது இதை எடுத்து வீட்டில் ஒரு வெங்காயம், பச்சை மிளகாய் இருந்தாலே போதும், இந்த கீரையை கடைஞ்சி சூரோடு சாப்பிட்றலாம். கடைக்கு போக வேண்டிய அவசியமே இல்லை. பார்க்க போனால் உண்மை இதுதான். சில நேரத்தில் வீட்டில் எதுவும் இல்லாத நேரங்களில் கீரை தான் சமைச்சி சாப்பிட்றாங்க மக்கள். கருவாடு கண்டிப்பாக வீட்டில் வச்சுருப்பாங்க. அதை வச்சுட்டு இந்த கீரையை கடைஞ்சி சோறை வடிச்சிட்டு அன்னைக்கு சமையலை முடிச்சிடுவாங்க. நம்ம சாப்பிட்டதே இல்லைல்லம்மா. இதுதான் ஃபஸ்ட் டைம் நம்ம சாப்பிட போகிறோம். கீரையை நல்லா அலசிட்டு சட்டியில் போட்டு அதுக்கு அந்த வெங்காயம் அதெல்லாம் எடுத்துட்டு வாங்க. ஏலக்கண்ணி இப்போ இதுலேயே தண்ணி கொஞ்சம் ஊற்றிக்கோ. இதில் ஒன்றும் போட வேணாமாம்மா? இல்லை, ஒன்றும் போடக்கூடாதான். தண்ணி போதுமா? என்ன இது நல்லா வெந்துடணும் இல்லையா? உப்பு போடணுமா? உப்பு கொஞ்சம் போடணும். இதில் மூடி வைக்கணுமா? அதை இது கொதிக்கிட்டோம், வதங்கினதுக்கப்புறம் உப்பை போட்டுட்டு மூடுவோம். அப்புறம் எப்பறம் இது என்ன கீரை கடையல் மாதிரி இருக்கு? கடையல் எப்படி கடைய போறீங்க? ஈஸியாக கடைஞ்சிடணும். தக்காளி ஒன்றும் போட வேணாமா? எதுவுமே போடக்கூடாதாமே. அப்போ நம்ம இது செஞ்சது இல்லைனால புளி போடணுமா? புளி போடணும். இப்போ இல்லை, புளி போட்டால் வேகாது. புளி போட்டால் வேகாது. இப்போ புளி போடக்கூடாது. இந்த கீரையில் நிறைய இரும்பு சத்து இருக்கிறதுனால நல்லா இந்த அனிமிக்காக இருக்கிறவங்க நல்லா சாப்பிடலாம். அயன் அதிகமாக கிடைக்கும் இந்த கீரையில். அதுக்கப்புறம் கண்ணுக்கு நல்லது. நிறைய ஃபைபர் இருக்கிறதுனால இது வந்து ஜீரணமாகாமல் கஷ்டப்படுறவங்க அவங்களுக்கெல்லாம் வந்து ஈஸியாக இருக்கும் டைஜஷனுக்கு இந்த கீரை. இந்த கீரை சிட்டியில் இருக்கிறவங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இல்லை, கிராமங்களில் தான் நல்லா கிடைக்கும். பார்க்க தான் கீரை ஒரு மாதிரி இருந்துச்சு, ஆனால் சீக்கிரம் வெந்துருச்சு. கொஞ்ச நேரத்தில் நல்லா வெந்துருச்சு கீரை. ஒரு மத்து வச்சு கடைஞ்சா சூப்பராக கடைஞ்சிடலாம். கிண்டிட்டு மூடி விட்டுருவோம்மா. மூட்டினா வெந்துடும். அது செலவு தூளா? இது அது எந்த மஞ்சள் கொஞ்சம் போட்டுக்கலாம். உப்பு போட்டாச்சு. எப்போவுமே கீரை கொஞ்சம் சுருங்கினதுக்கப்புறம் உப்பு போட்டால் கரெக்டாக இருக்கும். இப்போ நல்லா வதங்குது. கொஞ்சம் மஞ்சளை போடணும். இந்த கீரை வந்து மற்ற கீரை மாதிரி இல்லை, கொஞ்சம் வித்தியாசமான கீரை தான் இது. புளியெல்லாம் போட்டு கடையிலனா நாக்கு அரிக்கும். கலந்து விட்ருங்க. அப்படியே மத்து இருக்குது, கலந்து விட்ருங்க. அதுதான் நல்ல கடை இருக்கு. ஏலக்கண்ணி இப்போது ரொட்டி மாவு ரெடி பண்ண போகிறாங்க. இப்போ இந்த கீரைக்கு வந்து ரொட்டி வச்சு சாப்பிட்டா நல்லாயிருக்கும். அதனால் ரொட்டிக்கு வந்து மைதாவும் தேங்காய் பூ எல்லாம் ரெடியாக இருக்குது. ரெடியா? நிறைய வாட்டி நம்ம ரொட்டி மாவு எப்படி பிசையுதுன்னு காமிச்சிருக்கோம் வீடியோலலாம். தேங்காய் பூ, மைதா, உப்பு, பட்டர் வேணும்னா போட்டுக்கலாம்.
போடவே கூடாதுன்னெலாம் சட்டம் இல்லை, போட்டுக்கலாம். போட்டால் இன்னும் கொஞ்சம் நல்லா சாஃப்டாக இருக்கும், வாசனையாகவும் இருக்கும், அந்த ரொட்டியோட டேஸ்ட்டு இன்னும் நல்லா இருக்கும். சுடு தண்ணி ஊற்றி பிணைஞ்சாலும் நல்லாயிருக்கும். நல்லா சாஃப்டாக இருக்கணும் மாவு, இல்லைன்னா ஒரு மாதிரி ரஃப்பாக வரும் ரொட்டி. ரொட்டி சாப்பிட்றது பல விதம் இருக்குது இல்லை இலக்கணி? ரொட்டிக்கு வேறு என்னெல்லாம் வச்சு சாப்பிடுவாங்க சொல்லுங்கள். இந்த இது என்னது, வெங்காயத்தை வதக்கியும் சாப்பிட்லாம். அதை இந்த இது சம்பல் மாக்கி செஞ்சு அப்பயும் சாப்பிட்லாம். தேங்காய் சம்பளோடையும் சாப்பிட்லாம். ரொட்டி மாவு ரெடியாக இருக்குது. வெந்துருச்சு. ஏலக்கண்ணி எடுத்துருங்க. போட்டு கடையிறதா இல்லை மிக்சியில் போட்டுருவோமா? மத்தில் ஃபஸ்ட்டு கடைவோம். நம்ம மத்து எங்கே இருக்குன்னே தெரியல, காலமாச்சு. மத்து இருக்குது ஆனால் நம்மக்கிட்ட. ஆமாம், நல்லா வெந்துருச்சு தானே, அப்போ கடைஞ்சி பார்ப்போம். அப்படி இல்லைன்னா கடைஞ்சி பார்ப்போமா? அந்த கடையிறது சில்வர், ஏதோ ரெண்டில் ஒன்று. அதை எடுத்துட்டு வா போயிட்டு. சரி, அதுலேருந்து கேள்விப்பட்டுக்கிட்டு இருக்கோம்மா இந்த கீரையா? ஆமாம், சேமங்கீரை கடைஞ்சி சாப்பிட்டா நல்லா இருக்கும், சேமங்கீரை கடைஞ்சி சாப்பிட்டா ரொட்டியோட சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், அப்படி இப்படிலாம் சொல்லுவாங்க. ஆனால் இத்தனை வருஷத்தில் இப்போ தான் நீங்கள் சாப்பிட போகிறீங்க. வருஷத்துக்கு நான் அதை சாப்பிட்டதும் இல்லை, கண்டதும் இல்லை. நான் எங்கேயாவது இருக்கான்னு கூட பார்த்தது கிடையாது. எனக்கு இப்போ சேமங்கீரைன்னா நம்ம சேப்பங்கிழங்கு செடி இருக்கும் தானே, அந்த இது தெரியும் எனக்கு. இந்த இந்த கடையிறது அப்போ கேட்பேன், ரோட்டில் போகிற நேரம் அந்த இலையை பார்த்தோன்னே கேட்பேன், இதுவாக புளிச்ச அந்த கடையிற கீரைன்ட்டு. இல்லை இல்லைன்னு எனக்கு அது ஷேப்பே தெரியாது. இப்போ இன்னைக்கு வந்து அது ஆனால் வாடி இருந்துச்சு, கொண்டு வந்து கொடுத்துருக்காங்க. அந்த இலையை பார்த்தீங்களா? அதான் வாடி இருக்குது. ஆனால் அதான் சேப்பங்கீரை இலை, அந்த சேப்பஞ்செடி இலை மாதிரி தான் இருக்குது. இந்த பாரு, இது இந்த ரோட்டு ஓரத்துலலாம் நிறைய நம்ம அந்த தண்ணியில் வளர்ந்துருக்கோம்ல. ஆனால் சொல்லுவாங்க அது இல்லைன்னு தான் சொல்லுவாங்க. எப்படி கண்டுபிடிக்கிறாங்கன்னு தெரியல. தெரியல, எனக்கும் தெரியல. பார்க்க எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கு. எல்லா இலையும் அந்த ஷேப் எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கு. அந்த ரோடு ஓரங்கள்ல இருக்குது பாரு, அங்க கூட கொஞ்சம் இருக்கு நம்ம கிட்ட. இந்த பாரு, இந்த அந்த சைடுல. ஆமா ஆமா, அதையும் காட்டுவோம். பார்த்தா அதெல்லாம் இல்லை சேப்பங்கீரை, இது தனி. அதுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம்னு அதை வெட்டி பார்க்கணும். ஆனால் இது கொஞ்சம் சாஃப்டாக இருக்குது, அது கொஞ்சம் திக்காக இருக்கும் போல. டெண்டர் லீவ்ஸ், இலசா இருக்கு. இலை நம்ம முத்தின, ஒருவேளை அதுலேயும் டெண்டர் இலசு இலை வந்து இப்படி இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஆமாம், இல்லையா? இல்லை அப்படின்னா இதுலேயே முத்துனது வந்து கொஞ்சம் திக்காக தான் இருக்கும் கண்டிப்பாக. இது ஒரு இலை இருக்குதுங்க, எடுத்து பார்ப்போம். ஏலக்கண்ணி போகிறாங்க வெட்டுறதுக்கு, நம்ம வித்தியாசத்தை பார்ப்போம். ஆனால் குப்பையில் தானாக முளைச்சது, நம்ம முளைக்க வைக்கல அது. ஆனால் அது தானான்னு தெரியல, சும்மா செக் பண்ணுவோம். வெட்டி எடுத்துகிட்டு வாங்க. அடுத்த இல்லை பெருசை வெட்டு, விரிஞ்சிருக்கிறது வெட்டு, அதை கொடி சுற்றி இருப்பார். அதுதான் போதும். நம்ம இப்போ வித்தியாசத்தை பார்ப்போம். அந்த இலை கொண்டு வந்துட்டோமா? இங்கே பாரு, அந்த பூச்சி இல்லை, இங்கே பாரு, இது அந்த இலை, இது இந்த இலை. ஏதாவது உனக்கு வித்தியாசம் தெரியுதாம்மா? தெரியுதுன்னு நினைக்கிறேன். இது கொஞ்சம் வளவலன்னு இருக்குது இந்த சைடு. இல்லைம்மா, இது வந்து கொஞ்சம் ஒரு நேற்று பறிச்சது. இது வந்து இப்போ ஃப்ரெஷ்ஷாக உள்ளது, அதனால ஸ்டிஃபாக நிற்குது. ஆனால் தண்டு கூட பார்க்க ஒரே மாதிரி தான் இருக்குது. அதில் கொஞ்சம் ரெட்டிஷாக இருக்குது தண்டு. ஆமாம், இந்த அதில் கொஞ்சம் வருதுமா. அதில் இப்போ வெட்டினதுல பால் வருதா? பால் வருது. ஆனால் இந்த தண்டுக்கும் இந்த தண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது. ஆனால் நம்ம எதுவும் தெரியாமல் சாப்பிட்றக்கூடாது, எதுனா விஷம் போகக்கூடாது. விஷம் இருக்காது, இதில் விஷம் இருக்காது, இருக்கும்.
அரிப்பு. இது விஷமா? இது விஷமா? இது விஷமா? ஆமாம். இந்த பாரு, இந்த இதில் வந்து சிவப்பு தண்டா இருக்குது. அதனால தான் இந்த இலையை பார்த்துட்டு இதுதான் அந்த இலைன்னு எடுத்துடக்கூடாது. யாராவது நல்லா தெரிஞ்சவங்க கிட்ட கேட்டுட்டு எடுத்து சமைக்கணும். வித்தியாசம் இருக்குது தான். இது வந்து எப்படியும் நம்ம எடுக்கிறதில்ல எதுக்குமே. சரி, இப்போ கடைஞ்சிடலாமா? ம். நல்லா வெந்திருக்கா? வெந்திருக்குமா? இந்த தண்டெல்லாம் நெட்டா நிற்கிது. ம். நல்லா கடைங்க, இப்படி சுற்றுங்க. இப்படி சுற்றி. ம். ஏலக்கண்ணிக்கு கடையே தெரியல. அதை பாருங்க, கற்றுக்கோ. ஜெமிகிட்டேருந்து கற்றுக்கோ. செம்மையாக கடையுது பாரு. மத்து தான் நல்லது. மத்து தான் நல்லது. அதை மத்து தான் கேட்டோம். இந்த மண்ணுக்கு வந்து இந்த சில்வர் போடக்கூடாது. சொரண்டுது பாரு எப்படி, அது மாதிரி பண்ணக்கூடாது. ஆனால் மத்து நம்மக்கிட்ட இருக்கு மத்து இருக்கு, உள்ள இருக்கு. அப்பத்தில் இருக்குமா இருக்கும் இல்லையா? எடுத்து கழுவி வச்சுக்கிறோம். ம். நல்லா கடையுது ஜெமி. சூப்பராக கடைஞ்சிச்சு. இன்னும் கொஞ்சம் நல்லா கடைஞ்சிட்டா நல்லது இல்லையாம்மா? ம். மல்லாக்கு தான் பாவம் ஃபீவரில் படுத்துருக்குறான், அதனால வெளியே வரல. இது குளுமையா? எனக்கு கேள்விதான் பட்டிருக்கேன் ஒழிய ரொம்ப டேஸ்டா இருக்கும். ரொம்ப டேஸ்டா. அந்த கிழங்கு நீங்க சாப்பிட்டுருக்குறீங்களா? இது அடியில் இருக்கிற கிழங்கு. அது வேற. அந்த கிழங்கும் சமைப்பாங்களாம். நம்ம சமைக்கிறது தானே. அப்போ அதோட கீரை தானே இது? அது இல்லையா? அதோட கீரை இல்லை. அது வேற, இது வேறயா? தண்டு பெருசு. அதோட இலை வந்து பெருசா இருக்கும், தண்டும் பெருசா இருக்குமா? தண்டையும் சமைக்கிறது. அந்த பெரிய இலையா வருமே அதுதானே? இது வந்து குட்டி இலையா வரும். இல்ல, சின்ன பிள்ளைல நான் பாத்திருக்கேன். இந்த சின்ன பிள்ளைங்க எல்லாம் என்ன பண்ணுங்க, ஸ்கூல்ல போற மழை வந்துச்சு திடீர்னு அந்த இலைய வெட்டி தலைக்கு பிடிச்சி கொடை மாதிரி பிடிச்சிட்டு. இந்த இவங்கெல்லாம் இப்போ நம்ம ஆலோக்கா வந்துச்சே ஸ்ரீலங்காக்கு, அப்போ கூட மழைக்கு கொடை மாதிரி அந்த ஆமதூர் எல்லாம் எடுத்துட்டு போனாங்க. இதையா? ஆமா, இந்த இலைய பிச்சு கொடுத்தாங்க. நல்லா கடைஞ்சிச்சு. குட் குட். இப்போ தாளிக்க வேண்டியது தான். மாசி கொஞ்சம் போட்டு தாளிக்கணுமா? மாசி போடணுமா? புளி ரொம்ப முக்கியம் இந்த கீரைக்கு. நான் நினைக்கிறபடிக்கு இல்லைன்னா நாக்கு அரிக்குமா? அந்த அரிப்பு போக்குறதுக்கு தான் அந்த புளி. சில பேர் புளிச்ச கீரையை கலந்து இதில் கடைஞ்சிருவாங்களாம். நம்ம கிட்ட தோட்டத்தில் இப்போ இல்லை, அதனால தான் போடல. என்ன நடந்துச்சு? இங்கே இருந்துச்சு, இப்போ இல்லை, வெட்டி விட்டாங்க. நல்லா கலந்துக்கோங்க. இந்த கீரை வந்து ரொம்ப நாள் வச்சு சாப்பிடலாம். அப்படின்னா லேஸ்ல கெட்டு போகாது. ரொம்ப நாள் வச்சு சாப்பிடலாம் நாங்கள் இந்த கீரையை. மற்றது இந்த கீரை வந்து ரொட்டியோட சாப்பிட்டா ரொம்ப டேஸ்டா இருக்கும். அது இல்லாம சுட சுட சோறோட இந்த கீரையும் தேங்காய் சம்பளம் வச்சு சாப்பிடுவாங்க. சரி சரி, அது இன்னொரு நாள் ட்ரை பண்ணுவோம். இதுக்கு தாளிக்கிற நேரம் மாசி இல்லாட்டி நெத்திலி போட்டு தாளிச்சா இன்னும் டேஸ்டா இருக்கும். ஓகே, இப்போ கீரையை தாளிச்சிடலாம். போதும். பூண்டு குட்டி குட்டியாக வெட்டி வச்சுருக்குறாங்க, நல்லா வாசனையாக இருக்கும் அது. பூண்டு, வெங்காயம். இதுக்கு வந்து காரம் இதெல்லாம் தாளிக்கும் போது மட்டும்தான் சேர்க்கணுமா? கொஞ்சம் சீரகம் போடணும்.
என்னது இது ஜெமி மாசி எடுத்துட்டு வந்துட்டியா பொடி பண்ணி? ஆ சரி. கொஞ்சம் உப்பு டேஸ்ட்டு பார்த்து சொல்லிடுங்க. இதான் முதல் வாட்டியா? நான் கல்யாணம் கட்டி 50 வருஷத்துல இப்போதான் டேஸ்ட் பண்ண போறேன். ஆமா கல்யாணம் கட்டு நாள்ல இருந்து சேமங்கீரை சேமங்கீரை சேமங்கீரைன்னு சொன்னாங்க. ஆனா டேஸ்ட் பண்ணதே இல்லை. இன்னைக்கு டேஸ்ட் பண்ண போறேன். நீ டேஸ்ட் பண்ணியிருக்காமா? இல்லை, நானும் இதான் ஃபர்ஸ்ட் டைம். நல்லா இருக்கு. புளிச்ச கீரையும் ரொட்டியுமா? ஆமா. என்ன தரணுமா என்னன்னு தெரியல. ஆமா எண்ணெய் கொஞ்சம் தரணும். இந்த ஏலக்கு நீ இதாக இருக்கு எண்ணெய் பாட்டில். எண்ணெய் தடவி ரெடியாக வச்சுக்கோங்க ரொட்டி போடுறதுக்கு. ரொட்டி வந்து நல்லா வேகணும், அதே நேரத்தில் கருகக்கூடாது. நாங்கள் பேசிட்டு சமைச்சிட்ருக்குறோம். திடீர்னு பார்த்தா மல்லாவோட அப்பா அம்மா சர்ப்ரைஸாக வந்துட்டாங்க. மல்லா உடம்பு சரியில்லைன்னா அவங்க அம்மா வந்துட்டாங்க பார்க்க. ம் வணக்கம். வணக்கம் வணக்கம். என்ன மாம்பழம் அது? நல்லா பெருசு. இது வந்து ஸ்ரீலங்கா பழம் தானே இது? இன்னும் மஞ்சளாக ஆகணும். இந்த மல்லாவோட டெடா வந்துட்டாங்க. ரைட், முதல்ல சாப்பிட்டு பார்க்கணுமே டேஸ்ட். ஆமாம் சாப்பிட்டு பாருங்க. பசலி கீரை இல்லையா இது? நீங்க சேமன் கீரை. சேமன் கீரை நீங்க சாப்பிட்டுருக்கீங்களா? இது நான் சாப்பிட்டுருக்கேன். சாப்பிட்டுருக்கீங்களா? நீங்க சாப்பிட்டுருக்கீங்களா சின்னதுல? நான் இது நல்லா சாப்பிட்டுருக்கேன். அந்த மாதிரி இருக்கு. சூப்பர். ரொட்டியும் மெதுவா பிஸ்கட் மாதிரி இருக்கு. ரொட்டி மெதுவா பிஸ்கட் மாதிரி இருக்கா? மாற டேஸ்ட். மாற டேஸ்ட். சூப்பர். நீங்க சாப்பிட்டுருக்கீங்களா யூனிசகா? நான் சாப்பிட்டது இல்லைன்னு நினைக்கிறேன் இந்த கீரை. நான் வீட்டுல செஞ்சதே கிடையாது. அதான். அப்போ நீங்களும் ஃபர்ஸ்ட் டைம்? நானும் ஃபர்ஸ்ட் டைம். சரி சாப்பிட்டு சொல்லுங்க. எப்படி டேஸ்ட்டு? நம்ம இதான் ஃபர்ஸ்ட் டைம் சாப்பிட்றவங்களுக்கு தான் அதோட உண்மை தெரியும். ஏற்கனவே சாப்பிட்டவங்களுக்கு ஏற்கனவே சாப்பிட்டவங்க தான் அவங்க டேஸ்ட்டை கம்பேர் பண்ணுவாங்க. இல்லை முதல் வாட்டி சொல்கிறவங்க உண்மையாக சொல்லுவாங்க, பரிபூர்ணமா. நல்லா இருக்கு. ரொட்டி பிஸ்கட் ரொட்டி. நீங்களும் ஃபர்ஸ்ட் டைம் தானே சாப்பிட்றீங்க? நான் இதுவும் சாப்பிட்டதே கிடையாது, பார்த்தது கூட கிடையாது. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன் சமைக்கிறது கூட. சரி சரி. இது மாதிரி தனியாக சாப்பிட்டு பெரிய கின்னஸ். சிவான கரெக்டாக சொன்னாங்க பிஸ்கட் ரொட்டின்னு. சாஃப்டாக பிஸ்கட் ரொட்டியா? என்ன அரைக்கிற டேஸ்ட் தான். அரைக்கீரை டேஸ்ட் மாதிரி தான் இருக்குது. கொஞ்சம் புளிப்பு வேணும். புளி இதில் அதிகமாக ஊற்றணுமா? அதனால அரைக்கிற டேஸ்ட் தான். புளி ஊத்தாட்டி வாய் அரிக்குமா? காரம்லாம் நல்லா காம்பினேஷன்லாம் ஸ்பெஷலாக ஒன்றும் தெரியல. அதே நம்ம கீரை சாப்பிட்ற மாதிரியே தான். என்ன அவ்வளோ விசேஷம்னு தெரியல. சேமங்கீரை அடிச்சுக்கிறது என்ன விசேஷம் தெரியல. ஒருவேளை அரைக்கிற நம்ம கடைவோமே அதை சாப்பிட்டவங்களுக்கு இது புதுசா தெரியாதா? என்னவோ தெரியல. சேமங்கீரை நான் ஏதோ பெருசாக எதிர்பார்த்தேன். நானும் அதை எதிர்பார்த்தேன்.
ஆனா டேஸ்ட் இருக்கு, டேஸ்ட் இல்லைன்னு சொல்ல முடியாது. நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. நாங்க சாப்பிடுறது நீங்க போன் கூட பண்ணலையே வர்றேன்னு சொல்லி. போதுமா? நான் சொன்னேன் போயிடுவோம் நம்ம இல்ல இப்ப இவங்க நேத்தே சொல்லிட்டாங்க. சர்ப்ரைஸ் அது. அப்ப இன்னைக்கு நானும் இதான் ஃபர்ஸ்ட் டைம் சாப்பிட்றேன். கொஞ்சம் கிண்டிட்டு ஊற்றி கொடுங்க. அப்படி எல்லாத்துக்கும் கொடுங்க. நிக்க போறாங்க. அது எப்பொழுதும் போல கீரை மாதிரி தான் இருக்குது. ஸ்பெஷல்லாம் ஒன்றும் இல்லை. நல்லா இருக்கு. இந்த ரொட்டி கூட வச்சு சாப்பிடும்போது நான் வேற அவனுக்கு நல்லா இருக்கு. வாங்க. நல்லா இருக்கு. ஃபர்ஸ்ட் டைம் தானே சொல்லுங்க சாப்பிட்டுட்டு. அதான் நான் கல்யாணம் கட்டி 55 வருஷம் வந்துட்டேன், இங்க இருந்துட்டேன். ஆனா அன்னையில இருந்து கேள்விப்பட்டுட்டு இருக்கேன் இத பத்தி, இந்த கீரையை பத்தி. சேமங்கீரை புளி போட்டு கடையணும். புளி அந்த என்ன புளிச்ச கீரை அது போட்டு கடையணும்னு சொல்லுவாங்க. ஆமா, நம்ம கிட்ட இப்போ இல்ல அந்த கீரை. ஆனா நான் இன்னைக்கு தான்ப்பா சாப்பிடுறேன். நம்மகிட்ட இருந்துச்சு தானே புளிச்ச கீரை. இருந்துச்சு, இப்போ எல்லாம் வெட்டிட்டாங்க. இப்போ நீங்க டேஸ்ட்டை சொல்லணும். எனக்கு என்னமோ அரைக்கீரையில புளி போட்டு கடைஞ்சா எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் இருக்கு. அது அதுக்கு மேல வித்தியாசமா ஒன்றும் தெரியல. ஆனா இவங்க எல்லாம் எக்ஸாஜரேட் பண்ண மாதிரி தெரியுது எனக்கு. ஆனா நல்லா இருக்குது, நல்லா இல்லைன்ற பொருள் கிடையாது. அதாவது இந்த டேஸ்ட் நமக்கு தெரியும். பொய் சொல்லுப்பா பஞ்சமி. நான் உனக்கு பொய் சொல்றதுக்கு ஒரு கதையை சொல்லுவேன். எல்லாம் நல்லா இருக்கு, கொஞ்சம் உரப்பு கூடன்னு சொல்லு. அதான் சொல்லு, கொஞ்சம் உரப்பு. ஜெமி ஏற்கனவே நீ சாப்பிட்டுருக்க. ஏற்கனவே சாப்பிட்டுருக்கேன். எல்லாம் நல்லா இருக்கா, உரப்பு கொஞ்சம் கூடயா. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. உரப்பு கொஞ்சம் எடுத்தீங்கன்னா கொஞ்சம் உப்பு கொஞ்சம் குறையுது. ஆனா இங்க செஞ்சது எப்படி கீரை நல்லா இருக்கு. எல்லாம் அதே நீங்க சமைக்கிற டேஸ்டேவா? ஆமா மக்களே, இந்த வீடியோவோட முடிவுக்கு வந்தாச்சு. மல்லாக்கு உடம்பு சரியில்லைன்னு அவங்க அப்பா அம்மா அப்படியே பார்க்க வந்தாங்க. அவங்களுக்கும் ரொட்டி கீரை கொடுத்தாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த சேனலை. அப்படியே லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள் மக்களே. நாளைக்கு மறுபடியும் ஒரு நல்ல வீடியோவோட பார்க்குறேன். பாய்.